உங்ககிட்ட நான் பேசணும் நிறைய. ஏன்னா இப்போது நீங்கள் பீகாரிலிருந்து வந்திருக்கிறதா சொல்கிறீங்க, இங்கே படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல எங்கே படிக்கிறீங்க, எப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க? பீகார்லேருந்து படிக்கிறதுக்காக தான் வந்தீங்களா இல்லை வேறு என்ன காரணம்? நான் வந்து தமிழ்நாட்டில் நான் வந்து பீகார் வந்து வில்லேஜ் மசரக். பட் அங்கே படிக்கும்போது என்ன ஆயிடுச்சா, கொஞ்சம் ஃபினான்சியல் ப்ராப்ளம். ஸோ எனக்கு அப்பா வந்து நீ வேலைக்கு போயிடு. ஸோ தமிழ்நாடு வந்துட்டேன் நான். தமிழ்நாடு சென்னையில் வர்றதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே வந்து படித்து ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ஒர்க் செட் ஆகலை. ஸோ நம்ம ஏன்னா படிக்கைக்கு ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு படிக்கைக்கு நான் ஜாயின் பண்ணேன். இங்கே +2 பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ரிசர்ச் பண்ணேன். +2 எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா NIOS நான் படித்தேன், ஓப்பன் ஸ்கூல். அதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து இங்கே நிறைய பேர் தமிழ் ஃப்ரெண்டு என்ன சொன்னோன்னா, இங்கே வந்து கவர்மெண்ட் காலேஜில் படித்தா நீ வந்து காசு இல்லாமல் வந்து படிச்சிக்கலாம். அதுக்கு என்ன வேணும்னா நம்ம வந்து அது கூட நான் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு தமிழ் தெரிஞ்சிச்சேன் ஃபுல்லாக. ஸோ ஒர்க்கில் வந்து எனக்கு தமிழ் ஈஸி. ப்ளஸ் வந்து அப்புறம் வந்து பச்சையப்பாஸ் காலேஜில் நான் வந்து போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அங்கே வந்து BA இங்கிலீஷ் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணேன். ரொம்ப நல்லா வரியாக வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து தமிழ் ஒர்க்கு படிக்கைக்கு எல்லாமே நல்லா சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் MA நான் வந்து கிளியர் பண்ணேன். MA நந்தனம் காலேஜ். MAவும் இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் மீடியம். அங்கேருந்து ஃப்ரெண்டு எனக்கு தமிழ் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, நீ வந்து பிஎட் படித்தா டீச்சர் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பிஎட் படிக்கலாம்னா நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜ் இங்கே சைதாப்பேட் இருக்குது. ஸோ நீ அப்ளை பண்ண ஆன்லைனில் நீ போயிட்டு செலக்ட் ஆகலாம். ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீ பீகாரில் வர இங்கேருந்து வர அப்படி இல்லை. நீ வந்து தமிழ்நாட்டில் வந்து வாழ வைப்போம். அதுதான் வந்து மெயின் பாயிண்ட் இங்கே. ஸோ வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இங்கே சைதாப்பேட் கவர்மெண்ட் காலேஜில் பிஎட் இப்போ நான் வந்து ஃபைனல் இயரில் இருக்கேன். அதில் நான் வந்து 2 வாட்டி ட்ரெயினிங் போனேன் கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கூலில் டீச்சர் எல்லாமே வந்து நல்லா சப்போர்ட்டிங்கு. ஸோ அவ்வளோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து நான் வந்து தமிழ் வந்து வேர்டு எப்படி இருக்குது இங்கே வந்து எத்தனை லாங்குவேஜ் வந்து எத்தனை ஓல்டு லாங்குவேஜ் இருக்குதுன்னா, இப்போ வந்து கீழரி நம்ம சீஃப் மினிஸ்டர் சார் ஸ்டாலின் சார் அன்றைக்கி வந்து எனக்கு காலேஜில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுட்டு அப்புறம் அங்கே ஓப்பன் பண்ணும்போது இங்கே வந்து எல்லாமே வந்து குரூப்பாக உட்காந்து நம்ம வந்து இங்கே பார்த்தேன் நம்ம. ஸோ அந்த கீழரி வந்து நான் ரிசர்ச் பண்ணும்போது அவ்வளோ ஓல்டு லாங்குவேஜ், தமிழ் ரொம்ப ஓல்டு லாங்குவேஜ், ரொம்ப பழைய லாங்குவேஜ். 5000 இயர் ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு டெம்பிள்னு நான் பார்த்தேன். ஸோ தமிழ் அவ்வளோ ஓல்டு லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வந்து காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீஸ் கம்மி, அவ்வளோ சப்போர்ட்டிங். இங்கே வந்து 12th படிச்சுட்டு BA இங்கிலீஷ் பச்சையப்பாஸ் காலேஜ், MA இப்போ பிஎட் படிக்கிறேன். நான் பிஎட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் நான் ட்ரெயினிங் பண்ணியிருக்கிறேன். டீச்சிங் போயிருக்கீங்க. ஸோ அவ்வளோ சான்ஸ் நமக்கு இருக்குது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் நீங்கள் அங்கேருந்து வந்து இங்கே நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வித்தரம் அப்படின்றது தமிழ்நாட்டில் சரியில்லைன்னு சொல்லிட்டு பாஜக வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு பெரிய பதிலாக இருக்கும் அப்படின்னு இங்கே வந்து எஜுகேஷன் வெரி குட் மேம். தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா எஜுகேஷன் இருக்குது. அப்புறம் யார் இங்கேருந்து வந்து இங்கே படிச்சலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து மக்கள் சைட்லேருந்து இந்த ப்ராப்ளமே இல்லை. நீ வந்து நல்லா படிக்கலாம், நல்லா படி அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. நல்லா இல்லையா? ரொம்ப நீ படிச்சுட்டே. நான் வந்து எனக்கு அப்பா டெத் ஆயிடுச்சாரு 2 வருஷம் முன்னாடி. அப்புறம் நான் படிக்க கொஞ்சம் ஃபீலிங் வந்து வேணாம் சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ஃப்ரெண்டு பரி போய் பிஎட் ஜாயின் பண்ண, பரி நீ டீச்சர் ஆகலாம். அப்போ இன்னைக்கு வந்து ஃப்ரெண்டு நான் அட்வைஸ் பண்ணலைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? இன்னைக்கு டீச்சரே யாவதுக்கு சான்ஸ் இல்லை. கண்டிப்பாக. அதாவது தமிழ்நாடு அப்படின்றது ஊக்கப்படுத்துற ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு ஸ்டேட் உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லையா? நம்ம வந்து இங்கே தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா புக் ஃபேர் நடக்குது தானே. புக் ஃபேரில் ஒரு 1000 ஸ்டாலுக்கு மேலே புக் ஃபேர் ஸ்டால் இருக்குது தமிழ்நாடுல புக் ஃபேர் நடக்கும்போது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தமிழ் இருக்குது. ஃபஸ்ட்டு தான் முக்கியமான தமிழ். ஓகே, நம்ம அங்கே வந்து நம்ம தமிழ் வந்து புக்கு இருக்கு. ப்ளஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து அது அந்த ஸ்டாலில் அலைகர் வெளியேறில் வந்து நான் ஒர்க்கே பண்ணுறேன். தமிழ் புக்கு ஸ்டாலில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அந்த ஒர்க் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம வந்து எனக்கு தமிழ் இங்கிலீஷே போதும். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்காதானா நம்ம வந்து அடுத்த லாங்குவேஜ் வந்து போக முடியும். நம்ம ஸ்டாலின் சார் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே படிக்க லெவல் வந்து ஸ்டாலின் சாருக்கு நான் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து சாருக்கு வந்து படிக்கிறது தான் ஃபோக்கஸ்ஸு.
இப்போ வந்து டெவலப்மெண்ட் வந்து சில்ட்ரனுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்க தான் தேவை ஃபஸ்ட்டு. அது இல்லைன்னா நம்ம இதுக்கு அப்புறம் வந்து நம்ம உதயநிதி சார் பண்ணுற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து விளாடுறதுக்கு அது வந்து சார் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு சார். அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக நான் ஒரு சில்ட்ரனுக்கு என்ன தேவை விளாடுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் சார் என்ன பண்ணியிருக்காரு படிக்க ஃபோக்கஸு சார் வந்து விளாடுறதுக்கு ஃபோக்கஸு ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணினா வந்து ஒரு சில்ட்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்ஸு படிக்க ஸ்டைலு அந்த படிக்க மைண்டு இந்த வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வந்து காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற நம்ம படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம விளாடுறதுக்கு போகிற ஒரு ஸ்டைல் வந்து சார் வந்து மாற்றிட்டே இருக்கான். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே காலேஜில் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் படிக்க வசதி எல்லாமே வந்து நானே இங்கே தான் ஹிந்தி தெரிஞ்சு இருக்கிறேன். பட் வந்து நான் தமிழ் லேர்ன் பண்ணிட்டு தமிழ் இங்கிலீஷில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். சரி, இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற காலேஜஸ் படிக்கிறீங்க, இங்கே காலேஜில் படிச்சிருக்கீங்க, இங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்கள் எப்படி ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லையா? இப்போ இங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களினுடைய அந்த பில்டிங் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இதுக்கும் அந்த கட்டமைப்புகளுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எப்படி இருக்குன்னு? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2004 ஊரில் வந்து படிக்கும்போது மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து ஸ்கூல் உள்ளே போயிடும். அப்புறம் என்ன வேணால் மழை வருதுன்னா நம்ம வீட்டுக்கு ஓடும். சாரின்னா சொல்லுவார் போங்க மழை வருது இப்போ கிளாஸ் நடக்காது. இங்கே வந்து நான் வந்து பார்த்தேன் எவ்வளோ பெரிய ஸ்கூலு எவ்வளோ பெரிய காலேஜ். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இப்போ நியூ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் வந்து சும்மா இல்லை அவ்வளோ செலவாக பண்ணது கவர்மெண்ட் வந்து. ஸ்டாலின் சார் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் தான் இங்கே வந்து லஞ்ச் பண்ணியிருக்கான் குறுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு. பட் ஸ்டாலின் சார் வர்றதுக்கு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு இப்போது எனக்கு வந்து நான் வந்து பேச்சுலர் ஒருத்தர் இருக்கிறேன். ஸோ என்ன ஆகுனா நான் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணால் தான் நான் சாப்பிட முடியும். ஆனால் காலையில் 9 o'clock ஸ்கூலுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அங்கே போகிறேன்னா எனக்கு டிஃபன் காலையில் கிடைக்குது. ஸோ சார் வந்து சீஃப் மினிஸ்டர் அவ்வளோ வசதி கொடுத்து இருக்கிறாரு நமக்கு வந்து ஃபுட்டு அப்புறம் எஜுகேஷன் கம்ப்யூட்டர் நமக்கு வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரி நமக்கு ஃபெசிலிட்டி டெவலப்மெண்ட் அதுக்கு ஃபினான்சியல் வேணும் கம்பல்சரி.